வணக்கம். இன்னைக்கு ஜூலை 1, 2025. இந்திய பங்குச் சந்தையில இன்னைக்கு என்னென்ன முக்கியமா நடந்ததுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. ஆமா, முக்கியமா முதலீட்டாளர்களுக்கு என்னென்ன செய்திகள் கவனிக்க வேண்டியதா இருந்தது, எந்தெந்த பங்குகள்ல நகர்வுகள் இருந்ததுன்னு அலசலாம். சரி, இப்போ புதிய நிதியாண்டு தொடங்கியிருக்கு. முதல் நாள் எப்படி இருந்தது? மார்க்கெட் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்த மாதிரி தெரியுதே. எச்சரிக்கையா இருந்தாலும் ஒரு ஸ்திரத்தன்மையோட தான் ஆரம்பிச்சது. சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 91 புள்ளி ஏறி 83,697ல முடிஞ்சது. ஓகே. நிஃப்டி 50? நிஃப்டி 50 அதுவும் கொஞ்சம் ஏறி இருக்கு. சுமார் 25 புள்ளி அதிகம் 25,542ல க்ளோஸ் ஆச்சு. பெரிய லாபம் சொல்ல முடியாது, ஒரு மிதமான ஏற்றம் தான். அப்போ ஒட்டுமொத்தமா மார்க்கெட் பெருசா நகரல. குளோபல் காரணிகள் நம்ம உள்நாட்டு டேட்டாலாம் இருந்தாலும் குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் சார்ந்த நியூஸ் தான் இன்னைக்கு முக்கியமா இருந்திருக்கு போல. கரெக்ட், அதுதான் விஷயம். அதாவது முதலீட்டாளர்கள் இப்போதைக்கு பெரிய மார்க்கெட் ட்ரெண்டை விட எந்த துறை எந்த கம்பெனி நல்லா பண்ணுதுன்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். சரி, அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு எந்த துறை அதிக கவனத்துல இருந்தது? வாகனத்துறை பத்தி சில நியூஸ் வந்ததே. டாடா மோட்டார்ஸ். ஆமா, டாடா மோட்டார்ஸோட ஜூன் மாசம் மொத்த உள்நாட்டு விற்பனை போன வருஷம் இதே மாசத்தோட ஒப்பிடும்போது 12% சரிஞ்சிருக்கு. 12% சரிவா? ஆமா, அதுலயும் பயணிகள் வாகன விற்பனை, அதாவது கார் சேல்ஸ் 15% குறைஞ்சு 37,083 யூனிட்ஸ் தான் வித்திருக்காங்க. இது கடந்த 43 மாசத்துல இதுதான் மிக குறைவு. அடையப்பா, 43 மாசத்துல இல்லாத லோவா? இது பெரிய விஷயமாச்சு. காரணம் என்ன சொல்றாங்க? அவங்க சொல்ற காரணம் தேவையில்ல ஒரு தொடர்ச்சியான மந்த நிலை இருக்குன்னு சொல்றாங்க. ஈவி செக்மெண்ட்ல மட்டும் கொஞ்சம் வளர்ச்சி இருக்கான். ஓ, அப்போ முதலீட்டாளர்கள் கண்ணோட்டத்துல டாடா மோட்டார்ஸோட இந்த வீக்னஸ் மொத்த ஆட்டோ செக்டார் மேலேயும் ஒரு கேள்வியை எழுப்புது இல்லையா? இந்த டிமாண்ட் குறைவு ஒரு முக்கியமான காரணி. நிச்சயமா, இது கவனிக்க வேண்டிய விஷயம். மற்ற ஆட்டோ கம்பெனிகளோட நம்பர்ஸும் எப்படி வருதுன்னு பார்க்கணும். சரி, இப்போ ஆட்டோ செக்டார்ல இப்படி இருக்கும்போது ஹெல்த் கேர்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் நல்லா பண்ணிருக்கு. ஆமா, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னைக்கு நிஃப்டி 50ல டாப் கெய்னர். ஸ்டாக் 3.6% ஏறி 52 வார உச்சத்தை தொட்டுச்சு. சூப்பர். இதுக்கு என்ன காரணம்? திடீர்னு இவ்ளோ ஏற்றம்? அவங்களோட டிஜிட்டல் ஹெல்த் அப்புறம் ஃபார்மசி பிசினஸ் இருக்கு இல்லையா, அப்போலோ ஹெல்த்துக்கோ, அதை தனியா பிரிச்சு புதுசா லிஸ்ட் பண்ண போறாங்களாம். அதுக்கு போர்டு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஓ, இது ஒரு கார்ப்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங். இதனால அந்த பிசினஸோட உண்மையான மதிப்பு வெளியே வரும்னு மார்க்கெட் நம்புது. அதான் இந்த ஏற்றம். முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஆமா, மதிப்பு வெளிப்படும்னு எதிர்பார்க்கறாங்க. அடுத்ததா சந்தையோட பெரிய புள்ளி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஆமா, ஆர்ஐஎல் எப்படி இருந்தது? ரிலையன்ஸ் இன்னைக்கு ஒரு 1.8% ஏறி இருக்கு. இதனால அவங்க மார்க்கெட் கேப் மறுபடியும் 20 லட்சம் கோடி ரூபாயை தாண்டிடுச்சு. இண்டெக்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவா முடியறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ரிலையன்ஸ் உயர்வுக்கு என்ன காரணம்? அவங்க நியூ எனர்ஜி பிசினஸ் பத்தி நல்ல ரிப்போர்ட் வந்ததா? கரெக்ட். குறிப்பா அவங்க சோலார் மாடியூல் உற்பத்தி பிசினஸ் பத்தி ஒரு புரோக்கரேஜ் ஹவுஸ் நல்ல ரிப்போர்ட் கொடுத்து டார்கெட் பிரைஸை ஏத்திருக்காங்க. அந்த புது பிசினஸ் மேல இருக்கிற எதிர்பார்ப்பு தான் முதலீட்டாளர்களை இருக்குது. சரி, கடைசியா டிஃபென்ஸ் செக்டார்ல இருந்து ஒரு ஸ்டாக், ஃபாரஸ்ட் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ். ஆமா, ஃபாரஸ்ட் டிஃபென்ஸ் ட்ரேடிங்ல 2% மேல ஏறி இருந்தது. இதுக்கு காரணம் அவங்களோட துணை நிறுவனமான ஃபாரஸ்ட் ஆன்டி ட்ரோன் டெக்னாலஜிஸ். அவங்களுக்கு என்ன நியூஸ்? அவங்களுக்கு பிரான்ஸ்ல இருக்கிற சர்பார் அப்படிங்கிற கம்பெனி கிட்ட இருந்து 30 ஆன்டி ஜாமிங் சிஸ்டம்ஸ் வாங்குறதுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கிடைச்சிருக்கு. ஓ, ஃபாரின் ஆர்டரா? எவ்வளவு மதிப்பு? ஆமா, இது சிமேரா 200 அப்படிங்கிற சிஸ்டம். இதோட மதிப்பு சுமார் 2.2 மில்லியன் யூரோ. நம்ம ஊர் காசுக்கு ஏகதேசம் 22.221 கோடி ரூபாய். இது நல்ல விஷயமாச்சே. ஒரு பிரெஞ்சு கம்பெனி நம்ம டெக்னாலஜியை வாங்குறது இந்திய பாதுகாப்புத்துறை நிறுவனங்களோட ஏற்றுமதி திறனையும் உலக அளவில் அதுக்கு இருக்கிற தேவையையும் காட்டுது இல்லையா? முதலீட்டாளர்களுக்கு இது நல்ல அறிகுறி. நிச்சயமா, இது நம்ம உள்நாட்டு டெக்னாலஜியோட வளர்ச்சியையும் சர்வதேச அங்கீகாரத்தையும் காட்டுது. அப்போ இன்னைக்கு மார்க்கெட்டை சுருக்கமா பார்த்தா ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ், சில துறை சார்ந்த சவால்கள், கம்பெனி மறுசீரமைப்பு, அப்புறம் சர்வதேச ஆர்டர்கள்னு பல விஷயங்கள் முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டியதா இருந்திருக்கு. இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.